வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ என்னென்னா பிசிசிஐ இன்றைக்கி ஒரு ஒரு என்ன நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்லேருந்து விலக்கிட்டு நம்மளோட ஜாஸ்பிரீத் பும்ராவை நெக்ஸ்ட்டு கேப்டனாக கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறதாக பிசிசிஐ தரப்புலேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா தலைமையின் கீழே இந்தியன் அணியினர் விளையாட்டு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்க்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸும் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச ரன்கள் தான் எடுத்தார். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு முக்கியமான டெஸ்ட்டு தொடர்லேயுமே அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்லேயும் சரி, செகண்ட் மேட்ச்லேயும் சரி, ரொம்பவே சுமாரான பேட்டிங்கை கொடுத்து ஒரு 90 ரன் கூட அடிக்கலை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் அடிச்சுட்டு வர்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கேப்டன்ஷிப்லேயும் ரொம்ப மந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பிசிசி தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐபிஎல், அதுக்கப்புறம் உலகக்கோப்பை வரப்போகுது. அது ரொம்ப டெஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே பும்ரா இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற சில போட்டியில் கேப்டனாக இருந்து டீமை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீசெண்டாக 2 மேட்ச்லையும் பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட்டில் பும்ராவோட பவுலிங் தாக்கம் அந்த அளவுக்கு வேறு லெவலில் டெரிஃபிக்காக இருந்தது. ஸோ அவர் தான் நெக்ஸ்ட்டு இந்திய டீமுக்கு டெஸ்ட்டுக்கு கேப்டனாக வரலான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பிசிசிஐ தரப்பிலிருந்து ஒஃபீஷியல் அனுமதி சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இருந்தாலும் கிரிக்கெட் ஃபோலாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போட்டுட்டு வர்றாங்க. ஸோ எதாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு இப்போ 36 வயசு ஆயிருச்சு. ஸோ முன்ன மாதிரி அவரால் ஃபுல் ஷாட் ஆட முடியறதில்ல. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபீல்டிங் எஃபர்ட்டை எடுத்து பண்ண முடியல. ஸோ இதை காரணமாக வச்சு ஏற்கனவே மும்பை இந்தியன் அணியிலிருந்து கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பிலிருந்து அவரை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்திய டீமில் இருந்த சர்மா சில காரணங்களை கூறி அவரை கேப்டன் பதவியிலிருந்து இறக்கி விடலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ எதாக இருந்தாலும் சரி, இந்த சீரீஸை, இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீரீஸை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நடக்க இருக்கிற வேர்ல்டு கப்லேயுமே அவர் தலைமையின் கீழே ஒரு சூப்பரான ஒரு கப்பை வாங்கி கொடுத்துட்டு அவர் இந்திய அணியினை விலக வர நம்பிக்கையோடு நம்ம பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.